மகாநதி சீரியல்ல ராகினி நிவின் கிட்ட நேரமாவது சீக்கிரம் என் கழுத்துல தாலி கட்டுன்னு வற்புறுத்த, அவங்க மட்டும் இல்லாம பசுபதியும், "நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலனா காவேரியை கொன்னுடுவேன்னு" மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்த நிவின், பக்கத்துல இருந்த அடியாள் கையில வச்சிருந்த அருவாளை புடுங்கி ராகினியோட கழுத்துல வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. "டேய் பசுபதி, நீ மட்டும் காவேரியை விடலைன்னா பொண்ணை நான் கொன்னுடுவேன்னு மிரட்ட." பசுபதியும், "வேணாம் வேணாம், எதுவும் பண்ணாத, சொன்ன மாதிரியே நான் விட்டுறேங்கிறாரு." இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே ராகினி நிவின் கையில வச்சிருந்த கத்தியை கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே கூட இந்த அடியாளுங்க நிவினை இறுக்கமா பிடிச்சி, "அவனை மறுபடியும் மாட்டினியா, இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது, ஒழுங்கா ராகினி கழுத்துல தாலி கட்டுன்னு" மறுபடியும் மிரட்டி உட்கார வச்சிடுறாங்க. நிவினும் ராகினி கழுத்துல தாலி கட்ட போற சமயத்துல விஜய் ஊரெல்லாம் தேடி கடைசியில காவேரி கடத்தி வச்சிருந்த இடத்துக்கு உள்ள வந்துடுறாரு. வந்தவர் பசுபதியும் ஒரு அடியாளுங்கெல்லாம் போட்டு அடிச்சு காவேரியை காப்பாற்ற முயற்சி செய்யறாரு. பசுபதியும் கோவப்பட்டு, "நீ இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ண பாக்குறியா, உயிரோட இருந்தா தானடான்னு" கத்தி எடுத்து விஜயை குத்த போறப்போ விஜய் அதே கத்தியை பிடுங்கி பசுபதி கையில ஒரு கீழே போட்டு, "டே பசுபதி, இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கு மேல காவேரியும் அவ குடும்பத்தையும் தொந்தரவு பண்ண எனக்கு தெரிஞ்சது, நான் சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு தலையிலே அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறாரு. அங்க கீழே இந்த போன் எடுத்து வீடியோ கால்ல நிவினை பார்த்து, "டேய் நிவின், நீ ஒன்னும் கல்யாணம்லாம் பண்ணிக்காத, நல்ல வேளை உனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல, காவேரி என் பின்னாடி தான் இருக்கா, சேஃபா இருக்கா பாத்தியா, ஒன்றும் பயப்படாத, நான் பத்திரமா அவளை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன், இன்னும் 11 மாசம் தான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, சரி நான் அவளை கூட்டு போறேன், நீ சேஃபா அங்க வந்து கூட்டிட்டு போயிடுன்னு" வீடியோ காலை கட் பண்ணிட்டு காவேரி அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாரு. இன்னும் இதுக்கு மேல இருந்தா நம்மள பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அங்க வந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறாரு. ரெசார்ட்ல படுத்து இந்த காவேரி கண் முழிச்சதும், "பசுபதி, என்ன ஒன்றும் பண்ணாத, விட்டுரு, இனிமே நான் அவன் கூட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு" வளர விஜயும் காவேரி எழுப்பி, "காவேரி பயப்படாத, அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டேன், வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ளேயே நான் வந்து தடுத்துட்டேன், ஆமா நான் உன்னை ரெசார்ட்ல தானே இருக்க சொல்லிட்டு போனேன், நீ எங்க போனேன்னு" கேட்க, "இல்லைங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்க்க வெளில போனீங்களா, அம்மா போர் அடிக்குது, பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வரலாம், நான் கடைக்கு வந்தேன், அப்பதான் பசுபதியோட ஆளுங்க என்னை கடத்திட்டாங்க, நிஜமாவே நீங்க தான் என்னை காப்பாத்திட்டீங்களான்னு" கேட்கறாங்க. "இன்னும் கூட நீ என்னை நம்பல, நான் தான் அவனை அடிச்சு உன்னை காப்பாத்தினேன், இப்போ கூட பசுபதி எங்க இல்லையா, எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான் போல, கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பான், அதான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன், இனிமேல் அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதுவே நிவினோட கல்யாணத்தையும் நிறுத்திட்டேன், அதை நினைச்சலாம் ஒன்றும் வருத்தப்படாதுன்னு" சொல்ல காவேரியும், "நான் அவரோட கல்யாணம் நினைச்சு நான் எங்க வருத்தப்பட போறேங்கிறாங்க. இதுக்கு விஜயம், அப்படின்னா சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அப்புறம் வந்து பேசுறேன்னு ரூமை விட்டு வெளியே வராரு. இதுதான் என் எபிசோட்ல நடந்தது.